இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டுக்கு வந்த கிருஷ்ணரை இப்போ நம்ம மீட் பண்ணுறோம். இந்த கிருஷ்ணருடைய சிலை ரொம்பவே யூனிக் அண்ட் ஆன்டிக் டிசைனோட இருக்குது. இந்த கிருஷ்ணர் சிலையில் இருக்கக்கூடிய ரொம்பவே அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பின்னாடி இருக்கக்கூடிய ஜடை தான். இந்த கிருஷ்ணனுடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரவிவர்மா ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய ஃபேஸ் போலவே இருக்குது. இந்த கிருஷ்ணர் கையில் லட்டு வச்சுக்கிட்டு ராஜகோபால சுவாமி போல அமர்ந்துள்ளார். இப்போது இந்த கிருஷ்ணரை எப்படி அலங்காரம் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இவருக்கு க்ரீன் கலர் ட்ரெஸ் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ட்ரெஸ்ஸை நாம் அவருக்கு போடலாம். இந்த கிருஷ்ணர் அமர்ந்து இருக்க போஸுக்கு ஏற்ற மாதிரியே அவரோட ட்ரெஸ்ஸும் அமைஞ்சிருக்கு. இந்த கிருஷ்ணருக்கு காதணிகளை அணிவிக்கலாம். இதோடைய பேர் கர்ண பதக்கம்னு சொல்லுவாங்க. நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க, எல்லா சுவாமிகளும் இதை அணிஞ்சிருப்பாங்க. நம்ம கிருஷ்ணருக்கு கர்ண பதக்கங்களை அணிவிக்கலாம். கர்ண பதக்கம் அணிந்த பிறகு அவரோட லுக் இதான். நெக்ஸ்ட் அவருக்கு ஒரு அழகான சின்ன மாலை ஒன்று போடலாம். மாலை அணிந்த பிறகு அவருடைய லுக் இதான். நெக்ஸ்ட் கிருஷ்ணருக்கு திருமண் எனக்கூடிய நாமத்தை நாம் அணிவிக்கலாம். நாமம் எனப்படும் திருமண் அணிவித்த பிறகு கிருஷ்ணருடைய லுக் இதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது. அவை அனைத்தும் உங்களை வந்து அடைய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.